வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் நார்மலாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டைலிஷாக மாற்றி நம்ம வந்து மெசேஜ் பண்ணோன்னா, அது பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். அது படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய மெசேஜை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் அனுப்புறதுக்கு நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா, ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், பிளாகர் வெப்சைட் இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் மிஸ் பண்ணுற ஒவ்வொரு தகவலையும் இதில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். பார்ப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. இதுக்கு வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ணோம். அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது. கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் போய்ட்டு சாட் ஸ்டைல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ இதில் வந்து 2-3 அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் இப்போ பேக்கில் வந்துடுறேன். இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஆனால் இது ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக நெட்டு தேவை. இதில் இருக்கிறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி விளம்பரம் அதிகமாக ஷோ ஆகிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் நெட்டு இருக்கும்போது தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும். நெட் இல்லாத சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து டைப் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே கிளிக் பண்ணுங்கள். அங்கே டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கீபோர்டு ஓப்பன் ஆகும். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்டைல்ஸ் எல்லாம் கீழே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டைலில் லெட்டர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பிளாக் ரவுண்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைரெக்டாக எப்படி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து ஷேர் மார்க்குன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷேர் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சென்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு கீழே மறுபடியும் ஏதாச்சும் லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணி கூட சென்ட் பண்ணலாம். நான் அப்படியே சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஸ்டைலாக உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து சென்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட் வந்து சப்போர்ட் ஆகாது, இங்கிலீஷ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இந்த அப்ளிகேஷனில் குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும்தான். லென்த்தான வேர்டு டைப் பண்ணும்போது இது வந்து கீழே வந்து லெட்டர்ஸ் ஸ்டைல் வந்து மாறல, ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் மட்டும் தான் மாறுது. இப்போ அதிகமாக நீங்கள் வந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டெக்ஸ்ட் லிமிட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் 50ன்னு தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நான் 500 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு வரல. ஸோ குறிப்பிட்ட லென்த்துக்குள்ளார இருக்கிற மாதிரி ஒரு 50 லெட்டர்ஸ் வர மாதிரி கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 100 அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணி அதை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இதுலேருந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹார்ட் சிம்பிளுக்கும் அந்த ஷேர் லோகோக்கும் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் டோட்டலாக பேக்கில் வந்துட்டு வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் புது புது தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.